யூத மக்களுக்கு 5 விதமான காணிக்கைகள். ஒன்று, எரிபலிகள். காளை, ஆடு மாடுகள் போன்றவற்றை எரித்து காணிக்கையாக கொடுப்பார்கள். இரண்டாவது காணிக்கை தானிய படையல்கள். அவங்களுடைய நிலத்தில் விளைந்ததை, தானியங்கள், கோதுமைகள் மற்றும் அவங்களுடைய நிலத்தில் விழுந்த பழங்கள், கனிகள் எல்லாவற்றையும் தானியமாக கொடுப்பாங்க. இரண்டாவது காணிக்கை. ஒன்று எரிபலிகள், ஆடு மாடு எரித்து கடவுளுக்கு காணிக்கையாகும். இரண்டாவது தானியங்களை கொடுப்பார்கள். மூன்றாவதாக நல் உறவு பலி அப்படின்னு சொல்லி அது ஒரு பலியை அவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க, நல் உறவு பலி. நான்காவதாக அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு, தெரிந்து தெரியாமலோ அறிந்து அறியாமலோ செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக அறியாமல் செய்த பாவங்களுக்காக அந்த பாவ பரிகார பலி நான்காவது. ஐந்தாவது தெரிந்தே செய்த பாவங்களுக்குண்டான பலிகள் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த 5 காரியங்கள் தான் அவர்கள் ரொம்ப கவனமாக கடைபிடித்து வந்தார்கள்.